பருவதமலை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கைஸ். மேலே போயிட்டு நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். மற்ற இதுல போனால் ஐயர் தான் பூஜை பண்ணுவாங்களே, இங்கே அப்படிலாம் கிடையாது, நம்மளே பூஜை பண்ணலாம். ஹனுமான் வந்து இந்த சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு போனார்ல, அதுலேருந்து ஒரு செதில் வந்து கீழே விழுந்தது தான் கைஸ் இந்த பரங்கி மலை. இந்த பருவதமலை அது இருக்கிறது எது ரொம்ப ரிஸ்கான பாதைனா அந்த கம்பி மாதிரி இருக்குதுல்ல, அது காட்டுறேன் உங்களுக்கு. கடப்பாறை பாதை அதில் ஏறுறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. அதில் வீடியோ யாரும் இது வரைக்கும் யாரும் எடுத்தது இல்லையா, நம்ம எடுத்து காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி மலை ஏறுது. இது உங்களுக்கு வீடியோவில் இப்படி இருக்கிற மாதிரி காட்டுது, இப்படி இருக்குது. அவன் இறங்குறத பாருங்கள். பாருங்க இப்படி தாங்க ஏறி வந்து குரங்கு மாதிரி தான் ஏறி வர வேண்டியதாகுது. அது வயது வருது, அது மாதிரி தான் ஏறி வரோம் நாங்கள். கைஸ் நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே வந்து அந்த கடல் அடி, அப்புறம் வந்து தென்மதி மங்கலம் அடின்னு ஒரு ரோடு, ரெண்டுமே இப்படி போவோம். ரோடு பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இப்படி போவோம். இதுலேயும் ஏறலாம், இதுலேயும் இறங்கலாம், அதுலேயும் ஏறலாம், இதுலேயும் இறங்கலாம். கைஸ் தயவு செய்து பத்திரமா உட்காந்து போங்க. இப்போ தான் அங்கே வந்து ஒருத்தவங்க உருண்டாங்க லைட்டாக, 2 இது கீழே உருண்டாங்க. பத்திரமா போங்க. இந்த நீங்கள் நல்லா சுத்தவும் முடியல, உட்காந்துட்டு பொறுமையாக 5 மணிக்கு ஏறினா கூட பரவாயில்லன்னு நான் போகிறேன். ஓ ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சா கைஸ். மேலே ஏறும்போது அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுதா, அதுதான் ஒரு மாதிரி இது. அது நம்ம கல்லை பார்த்துனே நடக்கும்போது. மற்றபடி ஏறிடலாங்க தான் கைஸ். ஏறிடலான்ற ஏற முடியாமல் உட்காந்து கிடக்குறேன். இது பாருங்க, இது குரங்கு வகையில் ஒரு வகை. இங்கே பாருங்க கைஸ், இந்த இதுலேயே சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வர்றாரு வேறு லெவலில். ராகுல் ஒரு ஆய் காட்டு. வாவ் இதை நான் யூடியூப்பில் பார்த்தோம் இந்த கம்பியை. இந்த இது எல்லா இடத்துலையும் தெரியுது பார்த்தீங்களா. ஜெயிச்சேன்டா. 3வது இதுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். 3வது இதுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் முடியாமல் வாசிந்துன்னுக்குறோம். ஒருத்தர் காதல் கன்றாவி பண்ணுகிறார் ஒருத்தர். கைஸ் மேலே வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள், மேலே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வியூ, செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த மலை பாருங்கள், இந்த ஏரத்தை பாருங்கள், இயற்கையை பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த கஷ்டமான பாதை வந்துடும் கைஸ். அந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கம்பியை பிடிச்சி போகிற மாதிரி கடப்பாறை பாதை. இதுக்கப்புறம் அது வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அதுதான் நம்ம ஏறி போகணும். இங்கே பாருங்கள், வேணாண்டா. இதுக்கப்புறம் இப்படிலாம் போகணும் கைஸ். இப்போவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ கிடப்பேன் பாருங்க. A few moments later. கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த மலை மேலே தான் கைஸ் நம்ம ஏற போகிறோம். இப்போ இந்த வழியாக இப்படி போய் அப்படி ஏற போகிறோம். பார்க்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுவும் ஏறிடுவோம். இப்போ நம்ம முடியும். இதுதான் கைஸ் அந்த கடப்பாறை பாதை. இதில் தான் நம்ம ஏறி போகிறோம். இதுக்கெல்லாம் எப்படி தான் இந்த பேர்லாம் எழுதி வைக்கிறாங்கன்னு தெரில கைஸ். இவ்வளோ கஷ்டத்துலையும் இதோ இந்த கடப்பாறை பாதையில் ஏறி நம்ம மேலே போய் ஏறுறோம். இந்த கடப்பாறை பாதையை ஏறுறது உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். 7 மணி தான் எங்கள் ட்ரைனர், இவங்க தான் எங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் எப்படி ஏறணுன்றது. வீரனு குரங்கு கூட சண்டை போடுறான், வாழைப்பழத்தை ஐயோ குத்துட்டானேன்னு. ஐயோ எப்படி இருக்குது இல்லை வாங்க கைஸ், செம்மையாக இருக்க போகுது கைஸ். இது செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லோரும் நம்ம இந்த கடப்பாறை பாதையை ஏற போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமச்சிவாய. தூக்கம் வேணா, தூங்கிட்டு அப்படியே உருண்டு போ. மேலே பார்க்காதீங்க, கீழே பார்க்காதீங்க, நேரம் வந்துட்டே இருங்க. ஸ்டெப்ஸை மட்டும் பாருன்றாரா அவர், புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாம் போக போகிறோம் எல்லாரும். வெற்றிவேல் வீரவேல் ஓட்டு போடுங்களா.
கைஸ் சூப்பராக இருக்குதுல்ல. இது பாருங்க ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா, இங்கே செமையாக இருக்குதுல்ல ஸ்டெப்ஸு. வாவ் போகலாம் கைஸ். இங்கே வர கைஸ் செயின்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சேஃப்டிக்கு. இதுக்குன்னு தெரில. இது என்னடா தண்ணி குச்சினுக்குது, எப்படிடா போகணும்? இப்படி தான் போகணும். ஓம் நமச்சிவாய. 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 ஒரு தாள் பூமி ஆறுவாள் பொறுமையாக போனால் ஒன்றும் இல்லை. இந்த படி இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி யாரா வந்து போட்டிருப்பா? இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாடா. இல்லை யார் வந்து போட்டிருப்பா? இதில் இயற்கையாகவே இருக்குதா? அது எப்போ இயற்கையாக இருக்கும்? கழுவி வச்சான். வந்து நம்ம ஏடியில் ஏறுறோம். ஏனி வெளியே போகிறோம். ஏனியில் போகிறோம். ஓம் நமச்சிவாய. இதில் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த கல்லில் ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே பார்க்கக்கூடாது. ஒரு படிக்கட்டில் காலை வச்சு வந்து வா செம்மையாக இருக்குது பாடுறா. வா ஒன்றும் ஆகாதுடா வாடா. ஓம் நமச்சிவாய. ரைஸ் அந்த படி மாதிரி இருக்கிறத நம்ம ஏறி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது இந்த மாதிரி இருக்க படியில் நாங்கள் ஏற போகிறோம். வியூ பாருங்க செம்மையாக இருக்குது. செருப்பால் அடி பண்ணா ஒரு மலையே. டேய் ஜாலியாக வாங்கடா, ஒன்றும் ஆகாது. எனக்கு பயப்படாதீங்க. செம்மையாக இருக்குல்ல? இதெல்லாம் என்ன நம்பிக்கையில் நம்ம போகிறோம்? கடவுள் நம்பிக்கை தான். ஓம் நமச்சிவாய. ஆடுது. ஆஹா சூப்பர். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. நீ கல்லிடி இதெல்லாம் பார்த்தோடா. கல்லிடி பார்த்தோம். திரும்ப அந்த மலையில் படிக்கட்டு பகுதி வந்தோம். செயின்லாம் அத்துனுக்கு பத்தியா இதெல்லாம் கட்டி ஒன்று கை
கால் பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சுரா. வந்துடும்டா. சரிடா. கால் சமையல் பிடிச்சிக்கிச்சுரா. டே இங்கே பாத மாதிரி அச்சு மாதிரி வச்சுக்கலாம் கரெக்டாக. ஹர ஹர மகாதேவா. நான் பண்ண மாட்டேன். யார் தெரியுமா எப்படியா கலப்பி வரவங்களாம் உட்காரணும். சிவன் கால் பயங்கரமாக பிடிக்குதுடா. டே வந்தாச்சுலடா. இன்னும் எவ்வளோடா? பாருங்க வியூவை பாருங்க, செம்மையாகுதா? வியூவை பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு இந்த டைம்ல ஜோக் பண்ணுறான்டா வீரனே? எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கடா. டே அப்படியே சுற்றினுவா. இது கால் செம்மையாக பிடிச்சிக்கிச்சுரா. வால் நிகழ்னு எதுவுமே இல்லை. வேறு மேலே யார்ட்டா இருந்தால் கேட்டு வாங்கி தேய்ச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இப்போ தெரிஞ்சு உட்காந்த வேலையாக வந்து நினைக்கிறேன். பிடிச்சிக்க போடா பிரகாஷ். வேறு வழி இல்லைடா. லாஸ்ட்டில் விடாதீங்களா? என்ன அப்படி கற்றுங்க காண்டாவுதுடா. இந்த இடத்துல அப்படியே மடக்கிடுச்சு குரங்கு. எப்படி பாத்தியாடா? குரங்கு செத்து போயிடும். அது ஜெய் ஆன்சர் சொன்னா உயிரோடு வந்துடும். மகாதேவா மகாதேவ். ஹர மகாதேவ். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கடா கைஸ். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது கைஸ். எனக்கு ஏறுறது இல்லைடா. கால் பயங்கரமாக பிடிக்குதுடா. எப்படி எத்தனை இதை பிடிக்காத காலை செத்து வச்சுக்கோ. அவ்வளோ தூரத்தில் பாட்டு. இப்போ 4 அடி தூரத்தில் பாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இது வந்து குகை. இந்த குகை வழியாக தான் நம்ம அப்படியே கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது அந்த குகை. இங்கே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் கைஸ். அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே மலை மேலே ஏறி அப்படி போனோம் கைஸ். நம்ம கைஸ் இங்கே பாருங்க, இந்த தான் நம்ம வந்த வழியா அது ஒழுங்காம் கைஸ். அங்கே ஒரு கோடு தெரியுதா? அந்த கோடு நம்ம இப்போ வந்த வழி கைஸ். அப்படி தான் வந்தோம். அடர்ந்த காடு வழியாக வந்து அப்படியே இப்போ இப்படி ஏறி இப்படிலாம் வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மையிலே காட்டுக்குள்ளே நடந்து வந்த மாதிரி. அதுதான் கைஸ் நம்ம வந்த பாதை. அந்த கோயில் அதுன்னு நினைக்கிறேன். சென்டரில் ஒரு கோயில். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது இந்த இடம். செம்மையாக இருக்கா கைஸ்? இங்கே பாருங்க. GoPro ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? நிழல்ல நிக்கிறேன். எவ்வளோலாம் கேட்கலையே. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டார் கைஸ். தெரியலையே கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இதோ அந்த மலை உச்சி மலை தான் நம்ம இப்போ வந்து போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான்.
அது என்னன்னு தெரியல. அது பக்கத்தில் இருக்கிறதா கோவில். வாங்க ஏற ஆரம்பிச்சு போலாம் வாங்க. நம்மளால் முடியும். கடற்கரை மலை இருக்காங்க, அது ஏறுற மாதிரியே இருக்குமா? ஏய் நில்லுங்கடா டேய். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதுல பார்க்க. அதான் guys நம்ம ஏற போகிறோம். நம்ம உடம்பு அப்படி ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம இது ஏறி போகிறோம், பார்க்கலாம். ஐஸ் இப்போ வேறுங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பி பிடிச்சினே நம்ம ஏறி போகணும் மேலே. போயிடலாம் வாங்க, செல்லவும். தெரியலடா. எப்படிடா போகணும்? யாராவது போக முன்னாடி. வாவ், ஆஹா, செம்ம காற்று வருது. போய் தொலைங்க, யாரும் எப்படி போகணும்னு தெரில. வாங்க பின்னாடி வாங்க. ஏய் கால் செம்மையாக பிடிக்குதுடா டே. டே கையில் பிடிச்சிட்டே கால் எல்லாம் விட மாட்டேன், நீ பின்னாடி விட்டுனே வா. ஏறு பிரகாஷ். ரைஸ், இதுக்கப்புறம் நாங்கள் குரங்கா மாறின தருணம் உங்களுக்கு பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக குரங்கு தான். ராகுல் நான் போனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வெயி. இங்கிட்ட வர வேண்டாம், பொசிஷன் வேண்டாம். பொறுமையாக போங்க, பொறுமையாக இருக்கீங்க. ஏய் இல்லை இல்லை, என் கால் செம்மையாக பிடிச்சிருக்குது.